வணக்கம். பெரிய தத்துவங்கள்லாம் சொல்கிறப்ப அது எளிமையாக சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். 2 காரணம். அதை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு தன்மை இருக்காது ஒன்று. இன்னொன்று, ஐயோ தத்துவமாக பேசி போர் அடிப்பாருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அரும்பெரும் செய்திகளை எல்லாம் கதைகள் மூலமாக, பழமொழிகள் மூலமாக, இனிய பாடல்கள் மூலமாக நம்முடைய பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். வீரத்துறை விவேகானந்தருடைய குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போ எல்லாருக்கும் அறிவுரைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிளட்டு பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தனவந்தர் பெரும் செல்வத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் பூந்தி செஞ்சு மலை மாதிரி குமிச்சிருக்கிறாங்க. அதாவது மலைனா உண்மையிலேயே மலை மாதிரி குமிச்சிருக்காங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 1,00,000 லட்டாவது போடணும். அதுக்கு உருட்டுறதுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறின பிறகு பிடிச்சா தான் உருண்டையாக சரியாக வரும். கொஞ்சம் பதத்தோடு பிடிக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இரவு நேரம் அதை செஞ்சு முடிக்கிறப்ப ரொம்ப தாமதமாகிடுச்சு. கொஞ்சம் அதை பாதுகாத்துட்டு போய் நம்ம அதை காலையில் பண்ணிக்கலான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சாதாரண சர்க்கரை கொஞ்சம் சிந்தினாலே எறும்புகள் வந்துடும். இப்போ இவ்வளோ பெரிய எது இருக்குதே, இதை எறும்பு சுற்றிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. சரி, இதுக்கு போய் மேலே மருந்து அடித்து விட்டுற முடியுமா, ஏதாவது பூச்சிப்பொடி தூவ முடியுமா? செய்ய முடியாது. அப்போ எல்லோரும் குருநாதர்கிட்ட கேட்டாங்களாம், இவ்வளோ பெரிய பூந்தி மலை மாதிரி செஞ்சு குமிச்சாச்சு, இதில் எறும்புகள் வராமல் இருக்கணும்னா என்ன செய்கிறது? நம்ம மற்ற பூச்சிகள் வராமல் இருக்கிறதுனா இப்படி இதை வச்சு வீசிடலாம், இதை கையில் இது பண்ணிடலாம். ஆனால் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது குருவே அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னார், ஒன்றும் இல்லை, சர்க்கரை பாகு இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஜாம் மாதிரி சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, இந்த குலோப் ஜாமுனில் பார்த்திங்கன்னா அது ஊறும் இல்லையா அந்த சர்க்கரை பாகு, அது இருக்குது, அதை நிறைய கொண்டு வாங்கன்னார். அது கொண்டு வந்தாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை சுற்றி அப்படியே ஊற்றி விடுங்க அப்படின்னார். எது? இந்த பூந்தி மலை மாதிரி குமிஞ்சிருக்கு, அதை சுற்றி அப்படியே ஊற்றி விடுங்கன்னாரு. ஏன் அவங்க என்ன ஒன்றுமே சொல்லாமல் அதே மாதிரி செஞ்சாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், இது எதுக்காக? ஏற்கனவே அது இனிப்பு, அதுக்கு இப்போ சுற்றி வட்டம் போடுறதும் இனிப்பிலே போடுறோமே, ஏன் மிளகாப்பொடி மாதிரி கூட போடலாமே அப்படின்னு. அப்போ சொன்னார் அவர், மிளகாப்பொடியெல்லாம் விட்டுருங்க, எறும்புகள் வரத்தான் செய்யும், வருபவை மிளகாப்பொடியில் போட்டால் செத்து போனாலும் போயிடும், அது செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக அதுக்கு பிடிச்ச இனிப்பு நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா, எறும்புகளை பொறுத்த மட்டும் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஜீராவை சாப்பிடுமே தவிர மலை மாதிரி குமிஞ்சிருக்கக்கூடிய அந்த பூந்தியை மறந்துட்டு போயிடும். சொன்ன உடனே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன தெரியுமா, இது சாதாரண விஷயந்தான். கடவுளுடைய அருள் மலை போல குவிந்திருக்கிறது. அங்கு சென்று நாம் என்ன கேட்க வேண்டும் என்றால், உயர்வை கொடு, மேன்மையை கொடு, நல்ல வழியை காட்டு, எங்களுக்கு இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், பசியும் பிணியும் பகையும் நீங்கி இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டுமே தவிர, அங்கே போய் எனக்கு சாதாரணமான பொருள் வேணும்னு கோயிலில் கேட்க ஆரம்பிக்கிறப்ப அந்த உலகத்தை காக்கின்ற தேவி எப்படி சிரிப்பா. இப்போ எல்லோரும் வர்றவங்க இந்த எறும்பு இந்த ஜீனியை மாத்திரம் தின்னுட்டு ஜீராவை மாத்திரம் சாப்பிட்டுட்டு பூந்தியை வைத்துட்டு போன மாதிரி கடவுள்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு சாதாரண விஷயங்களை கேட்டுட்டு போகிறாங்களே அப்படிங்கிறத ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார்னு நான் படிச்சிருக்கேன். கேட்குறப்பே இனிப்பாக இருக்குல்ல. நாவில் சுவையூறுகின்ற செய்தி தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.